வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது செட்டிநாடு ஸ்டைலில் சிக்கன் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த செட்டிநாடு சிக்கன் குழம்பு பார்த்திங்கன்னா எல்லா வகையான பிரியாணி, ஒயிட் ரைஸு, அதே மாதிரி சப்பாத்தி, இட்லி, தோசையோடலாம் வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இது செய்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு 40 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ சிக்கன் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. செட்டிநாடு சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு மசாலா வறுத்து அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கு அப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கோங்க. இதிலேயே நம்ம கிரேவி நல்ல கலராக கிடைக்கிறதுக்காக ஒரு 3 காஷ்மீரி சில்லி போட்டுக்கலாம். அதாவது கேரளா மிளகான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மிளகாவும் சாதாரண வரமிளகா ஒரு 6 வரமிளகாவும் சேர்த்துருக்கிறேன். சேர்த்து இதை வறுத்துக்கலாம். இதிலேயே நல்ல ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம வதக்கிறப்ப அதோட வாசம் பார்த்திங்கன்னா மசாலாவோட வாசம் ரொம்ப நல்லா இருக்கும். இதை நம்ம நல்லா செவந்து வர அளவுக்கு வதக்கணும். இதுக்கு ஓரளவு பாதி செவந்ததுக்கு அப்புறமா நீங்கள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கோங்க. ஏன் பாதி வறுத்ததுக்கப்புறம் போடுறோம் அப்படின்னா, சீரகம் ரொம்ப செவந்துருச்சு அப்படின்னா நம்மளோட கிரேவி ஒரு மாதிரி கடுத்த வாசனை வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் அதை நம்ம பாதி வறுத்ததுக்கு அப்புறமா சேர்க்குறோம். இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி செவந்ததுக்கு அப்புறமா இதில் கரம் மசாலா, ஒரு சின்ன பட்டை, 3 கிராம்பு, ஒரே ஒரு பச்சை கலர் ஏலக்காவை இதில் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் செவந்து வர அளவுக்கு மீடியம் தீயிலே வச்சு வறுத்தோம் அப்படின்னா ஒரே மாதிரி செவந்து நம்மளோட மசாலா இந்த கலரில் இருக்கும். இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுட்டு ஆற வச்சுக்கலாம். ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம அரைச்சோம் அப்படின்னா நல்லா நைஸாக அரைக்க முடியும். இப்போ இதை ஆறட்டும். அதே பேன்லேயே இப்போ நம்ம தேங்காவை வறுத்துக்க போகிறோம். இப்போ 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காவை சேர்த்துட்டு அதையும் மீடியம் தீயிலேயே வச்சுட்டு நல்லா வறுத்திங்க அப்படின்னா இந்த ஈரப்பதம் போய் நல்லா ட்ரையாக லைட் கோல்டன் கலரில் இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வரப்போ உங்களோட குழம்பு பார்த்திங்கன்னா நல்ல திக்காகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். நம்ம தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிறத விட. இப்போ ரெண்டையுமே வறுத்தாச்சு. இது கொஞ்சம் நேரம் ஆறுறதுக்குள்ளே நம்ம வெங்காயம், இஞ்சி பூண்டெல்லாம் வதக்கிக்கலாம், அப்புறமா அரைப்போம். இந்த மாதிரி ஒரு மண்பானையில் நீங்கள் குழம்பு வச்சிங்கன்னா வாசம் ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் குக்கரில், அப்படி இல்லைன்னா எந்த பாத்திரத்தை செய்கிறீங்களோ அதில் எடுத்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரே ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். இதிலேயே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. முழு மிளகு வெடிக்கிறப்ப நம்மளோட கிரேவியோட வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம், அதுவும் செவக்கட்டும். இதிலேயே 2 காஞ்ச வரமிளகாவும் சேர்த்துருக்கிறேன். இது எல்லாம் நல்லா செவந்து பொரிஞ்சு வரணும். அதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலையை போட்டுக்கலாம். இப்போ நல்லா செவந்துக்கிட்டு இருக்கப்ப கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டிருக்கிறேன். எல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ 2 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், அதாவது மீடியம் சைஸில் உள்ள வெங்காயம்னு பார்த்திங்கன்னா 2 வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். நம்ம இன்றைக்கி ஒரு 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் செய்ய போகிறோம். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கட்டும். இந்த மண் சட்டியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூடு ஏறுற வரைக்கும் வதங்கிறது கொஞ்சம் நேரம் ஆகும். இது வதங்கிக்கிட்டு இருக்கிற சமயத்திலேயே பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருக்கிற மசாலா, தேங்காவெல்லாம் அரைச்சி நம்ம எடுத்து விட்டுறலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் முதல்ல வறுத்தெடுத்த மல்லி, மசாலா ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மாற்றிட்டு இதை ஃபஸ்ட்டு கொரப்பாக முதல்ல தண்ணி ஊற்றாமல் பவுட்ராக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா மிளகா முழுசாக இல்லாமல் நல்லா அரைப்பட்டுரும். இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம குழம்போட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வறுத்து எடுத்த தேங்காவை எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் தேங்காவை போட்டுட்டு அதையும் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க.
இப்போ ரெண்டையுமே அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம போய் பார்ப்போம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வாசனை போயிட்டு வதங்கிருச்சான்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி வதங்கிருச்சு. வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின, அதாவது இந்த மாதிரி தக்காளி நான் சேர்த்துருக்கிறேன். நாட்டு தக்காளி 2 வெங்காயத்துக்கு அதே சைஸ்லேயே 2 தக்காளி எடுத்துக்கோங்க. 3/4 கிலோ அளவுக்கு சிக்கனுக்கு. இதையும் சேர்த்துட்டு இப்போ தக்காளியோட நல்லா வதங்கி தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வரணும், எண்ணெய் பிரிஞ்சு. இதில் இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கணும்னா ரொம்ப சீக்கிரம் வதங்கி வந்துடும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு, அதாவது 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டேன். இப்பயே இதோட சேர்த்து வதங்குறப்ப தக்காளி உங்களுக்கு நல்லா வதங்கி கொடுத்து வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும், தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி இருக்கிறப்ப தான் நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை வந்து இப்போ சேர்க்க போகிறோம். நான் இதுலேயே கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு நான் வதக்கிட்டேன். அது வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு, சாரி. நீங்கள் அதை கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியையும் ஊற்றி அதில் மிக்சியில் இருக்கிறத அலம்பி ஊற்றிடுங்க. இப்போ வந்து மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும், நல்லா திக்காகி நமக்கு வரும். அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். நல்லா ஒரு மீடியம் தீயிலே வச்சு மூடி வச்சு வேக விடுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் அப்பப்போ மூடி வச்சாலும் திறந்து வச்சு கொஞ்சம் வதக்கிக்கிட்டிங்கன்னா அடிபிடிக்காமல் இருக்கும் மண்பானையில் செய்கிறப்ப. அதனால் நீங்கள் அந்த அதுக்கேற்ற மாதிரி திறந்து மூடிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு மசாலா இந்த மாதிரி திக்காக வந்துருச்சு. இப்படி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம சிக்கனை போடணும். நான் 3/4 கிலோ அளவு சிக்கனுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர், கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு ஒரு 30 நிமிஷமாக வச்சுருக்கிறேன். அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தயிர் ஊற்றி மேரினேட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களோட சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கனை போட்டதுக்கு அப்புறம் உடனே வந்து நீங்கள் தண்ணி ஊற்றிடக்கூடாது. இந்த மசாலாலேயே நல்லா வதங்கி எடுக்கணும் ஒரு 5 நிமிஷத்துக்கு. இந்த மாதிரி வதங்குறப்ப அதில் நல்ல காரம் புளிலாம் இறங்கிக்கும். அதே மாதிரி நம்ம சிக்கனும் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வேகும். இப்போ நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும். இதுலேருந்தே நல்லா தண்ணி விடும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் வந்து இன்னொரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்குறேன். எல்லாத்தையும் நல்லா கிளறி மூடி வச்சு வேக விடலாம். உப்பு பார்த்து போட்டுக்கோங்க, ஏன்னா மேரினேட் பண்ணுறப்பையும் உப்பு போட்டிருப்போம். ஏற்கனவே வேறு உப்பும் போட்டோம், இப்போயும் உப்பு போடுறோம், பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நான் மூடி வச்சு வேக விடுறேன். கொஞ்சம் 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திறந்து காட்டுறேன், எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷத்தில் நான் திறந்துருக்கேன். இப்போ நல்லா வந்து சிக்கன்லேருந்து தண்ணி விட ஆரம்பிக்குது. சிக்கனும் வந்து நல்லா வந்து சாஃப்ட் ஆகிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடுவோம். இன்னுமே சிக்கன்லேருந்து நல்லா நமக்கு தண்ணி பிரிஞ்சு வரும். பாருங்கள், இப்போ வந்து ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா சிக்கன்லேருந்து தண்ணி இந்த மாதிரி வந்து சிக்கனும் நல்லா ஓரளவு வெந்துருச்சு. இதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணி விடணும். அந்த மாதிரி செஞ்சோம் மட்டும்தான் சிக்கன் குழம்பும் நல்லா வந்து ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு தெரியும். அந்த தண்ணி வரதோட அட்ஜஸ்ட் ஆகிக்கும். இப்போ வந்து நான் இப்போ தண்ணி ஊற்றிடலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும்தான் தண்ணி ஊற்றிருக்கிறேன். ஏன்னா நான் வந்து குழம்பு வந்து கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வைக்க போகிறேன். நீங்கள் இன்னும் தண்ணியாக வேணும் அப்படின்னா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுவும் அவரவர் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் சிக்கன் வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம மிளகுத்தூளையும் தேங்காவையும் அரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் மிளகுத்தூள் போட போகிறோம். ஏன்னா அப்போ வந்து கசப்பு தன்மை வரும். அதனால் சிக்கன் வேகட்டும். இடையில இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம், இல்லாட்டி அடிபிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குழம்பு வந்து திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் சிக்கனும் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். இப்போ நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இந்த சமயத்தில் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கலாம். கடைசியாக தான் சேர்க்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முன்னாடியே சேர்த்திங்க அப்படின்னா ஒரு கசந்த டேஸ்ட் வந்துடும். கடைசியாக போட்டு கலந்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதையும் சேர்த்துருவோம். இது ரெண்டுமே சேர்க்குறதுக்கு முன்னாடி சிக்கன் நமக்கு நல்லா முழுசாக வெந்திருக்கணும், அப்போ தான் சேர்க்கணும். இன்னும் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியை ஊற்றி மிக்சி ஜாரில் இருக்கிறதுலையும் எடுத்து நான் தேங்காவை ஊற்றிட்டேன். நல்லா கலந்துட்டு இப்போ ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம். ரொம்ப சுவையான செட்டிநாடு சிக்கன் குழம்பு வந்து தயாராகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.